வணக்கம். இப்போலாம் எங்க பார்த்தாலும் டீடாக்ஸ் டீ, டீடாக்ஸ் ஜூஸ்னு பேசிட்டு இருக்காங்க இல்லையா? நாமளும் அத பார்க்குறோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போமா? இந்த மாதிரி காசு குடுத்து வாங்குற பொருள்கள் நிஜமாவே நம்ம உடம்ப சுத்தம் பண்ணுதா? இல்ல இதுக்கெல்லாம் தேவையே இல்லாம நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு சூப்பரான கிளீனிங் சிஸ்டம் ஒளிஞ்சின்கா? வாங்க அந்த ரகசியத்தை இன்னைக்கு நாம கண்டுபிடிக்கலாம். நீங்களே யோசிச்சு பாருங்க. சோஷியல் மீடியாவை தொடர்ந்தா போதும், உடம்புல இருக்கிற மொத்த நச்சையும் வெளியேற்றணுமா இந்த டீயை குடிங்க, இல்லனா ஒரு கம்ப்ளீட் பாடி கிளென்ஸ்க்கு இந்த ஜூஸ் தான் பெஸ்ட்னு விளம்பரம் வருது. ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி உண்மையிலே ஏதாவது சயின்ஸ் இருக்கா, இல்ல நம்ம உடம்பே இந்த வேலையை இதை விட சூப்பரா பெட்டரா செய்யுமா? வாங்க, இதை தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். சரி, வாங்க முதல் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஒரு ஆச்சரியமான உண்மை என்னன்னா, நம்ம உடம்ப சுத்தம் பண்ண வெளியில இருந்து எந்த ஒரு பொருளுமே நமக்கு தேவையில்ல. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளேயே இயற்கையாவே ஒரு பவர்ஃபுல்லான ஆட்டோமேட்டிக் கிளீனிங் சிஸ்டம் இருக்கு. நீங்க காசு கொடுத்து வாங்குற எந்த ஒரு டீடாக்ஸ் பொருளை விடவும் அது பல மடங்கு திறமையானது. அப்போ இந்த சூப்பர் சிஸ்டம் யாரு? நம்ம கதையோட ஹீரோ இவர்தான். பேரு மைக்ரேட்டிங் மோட்டார் காம்ப்ளெக்ஸ், சுருக்கமா எம்எம்சின்னு சொல்லுவாங்க. பேர் கொஞ்சம் சயின்டிஃபிக்கா இருக்குல்ல? ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். நாம சாப்பிடாம நம்ம வயிறு காலியா இருக்கும்போது நம்ம குடல்ல ஒரு அலை மாதிரி ஒரு இயக்கம் உருவாகும். அதோட ஒரே வேலை நம்ம சிறுகுடலை நீட்டா கிளீன் பண்றது தான். இந்த எம்எம்சியோட வேலைய இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு. நம்ம தெருவ காலையில கூட்டி பெருக்கிற துப்புரவாளர் இருக்காரு இல்லையா, அவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வேலை செய்யும்போது தெருவுல யாரும் குறுக்க போக மாட்டோம், ஏன்னா அவர் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி தான் நம்ம உடம்போட இந்த உள்வீட்டு பணியாளரும். ஓகே, இந்த கிளீனிங் ப்ராசஸ்ல மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்கு. முதல் 2 ஸ்டேஜ் ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் மாதிரி தான். ஆனா அந்த 3வது ஸ்டேஜ் அதுதாங்க அசல் மேட்டரே. ஒரு பெரிய அலை மாதிரி பயங்கர பவர்ஃபுல்லா நம்ம குடலை சுருக்கி அங்க தங்கியிருக்கிற சின்ன சின்ன உணவுத்துகள், கழிவுகள்னு எல்லாத்தையும் வழிச்சு பெருங்குடலுக்கு தள்ளிடும். இதுதான் உண்மையான பாடி கிளென்ஸ். ஆனா இங்க ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. நம்ம துப்புரவாளர் வேலைக்கு வரணும்னா நாம அவருக்கு வழிவிடணும். அதாவது நாம சாப்பிடாம இருக்கணும். நாம ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டாலும் சரி, ஒரு டீ குடிச்சாலும் சரி, உடனே இந்த எம்எம்சி வேலை நின்னுடும். அதனால தான் நாம அடிக்கடி ஏதாவது நொறுக்கு தீனி சாப்பிட்டுட்டே இருந்தா இந்த கிளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகவே ஆகாது. பாவம், நம்ம துப்புரவாளர் வேலை செய்ய முடியாம காத்துக்கிட்டே இருப்பாரு. நம்ம உடம்போட கிளீனிங் டீம்ல எம்எம்சி மட்டும் தனியா இல்ல. அவருக்கு சப்போர்ட்டா இன்னும் 2 முக்கியமான ஆட்கள் இருக்காங்க. அவங்க நமக்காக 24 மணி நேரமும் வாரத்துல 7 நாளும் ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்காம வேலை செய்றாங்க. யாருன்னு தெரியுதா? வேற யாரும் இல்ல, நம்ம கல்லீரலும் சிறுநீரகங்களும் தான். யோசிச்சு பாருங்க, நம்ம கல்லீரல் ஒரு சூப்பரான கெமிக்கல் ஃபேக்டரி மாதிரி. அது உடம்புக்குள்ள வர்ற எல்லா நச்சு பொருட்களையும் எடுத்து அதை தண்ணியில கரைகிற மாதிரி ஒரு பாதிப்பில்லாத கழிவா மாத்திடும். அப்படி மாத்தினதுக்கு அப்புறம் சிறுநீரங்களோட வேலை ஆரம்பிக்கும். அது ஒரு ஃபில்டர் மாதிரி ரத்தத்துல இருக்கிற அந்த கழிவுகளை வடிகட்டி சிறுநீர் வழியா உடம்ப விட்டு வெளியேற்றிடும். இந்த டீம் ஒர்க் ஒரு நாள் 2 நாள் இல்ல, நம்ம வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஆமாங்க, 24/7 ஒரு டீடாக்ஸ் டீ குடிச்சா ஒரு நாள் வேலை செய்யும்னு சொல்றாங்க. ஆனா இந்த அற்புதமான சிஸ்டம் நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்காக இடைவிடாம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இது ஒரு நான் ஸ்டாப் சர்வீஸ். சரி, இவ்வளவு நேரம் நாம சைஸ் பத்தி பேசணும், ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். நம்ம உடம்போட இந்த சூப்பரான கிளீனிங் சிஸ்டத்தை நாம எப்படி முழுசா சரியா பயன்படுத்திக்கிறது? வாங்க அதுக்கான வழிகளை பார்க்கலாம். இதுதான் உண்மையான ஸ்மார்ட் மூவ். இப்ப இந்த 2 பக்கத்தையும் கொஞ்சம் பாருங்க. ஒரு பக்கம் நாம காசு கொடுத்து வாங்குற டீடாக்ஸ் பொருட்கள். அது என்ன சொல்லுது? உன் உடம்பு அழுக்கா இருக்கு, அதை நான் சுத்தம் பண்றேன்னு சொல்லுது. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, நம்ம உடம்போட இயற்கையான சுத்திகரிப்பு. அது என்ன சொல்லுது? உன் உடம்பு ஒரு கோயில், அதை நான் பத்திரமா பாத்துக்கிறேன், நீ எனக்கு ஓய்வு கொடுத்தா போதும்னு சொல்லுது. இதுக்கு செலவே கிடையாது, இது எப்பவும் நம்ம கூடவே இருக்கு. நம்ம முன்னோர்கள் எவ்வளோ புத்திசாலிகள் பாருங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம் இப்போ இருக்கிற நவீன அறிவியலோட கச்சிதமா பொருந்தது. தேவையற்றதை நீக்க டீ வேண்டாம், ஓய்வு போதும். எவ்வளோ அருமையான வரி! நாம் இவ்வளோ நேரம் பேசின அந்த எம்எம்சியோட மொத்த தத்துவமும் இந்த ஒரு வரியில இருக்கு. நம்ம உடம்புக்கு தேவையான ஓய்வை கொடுத்தா மட்டும் போதும், அது தன்னைத்தானே சுத்தம் செஞ்சுக்கும். அப்போ நம்ம உள்வீட்டு பணியாளரை எப்படி ஆக்டிவேட் பண்றது? ரொம்ப ரொம்ப சிம்பிள். 4 ஸ்டெப் தான். 1, நல்லா வயிறு நிறைய முழுமையான சாப்பாடா சாப்பிடுங்க. 2வது, அதுக்கப்புறம் அடுத்த சாப்பாட்டுக்கு நடுவுல குறைஞ்சது 4ல இருந்து 5 மணி நேரம் கேப் விடுங்க. இந்த கேப்ல தான் நம்ம ஆள் கிளீனிங் வேலையை ஆரம்பிப்பார். 3வது, அந்த எம்எம்சியால அதோட வேலையை செய்யட்டும், அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 4வது, இந்த கழிவுகள் எல்லாம் வெளியே போக நிறைய தண்ணீர் குடிங்க. அவ்வளவுதான். ஓகே, இப்போ ஒரு முக்கியமான விஷயம். நம்ம கல்லீரல் கழிவுகளை தயார் பண்ணிருச்சு, எம்எம்சி குடலை கிளீன் பண்ணிருச்சு.
ஆனா இந்த ரெடியான கழிவுகளை உடம்ப விட்டு வெளியே கொண்டு போக ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வேணும் இல்லையா? அந்த லாரி சர்வீஸ் யாருன்னு கேட்டா அதுதான் நார்ச்சத்து. நார்ச்சத்து ஏன் அவ்வளோ முக்கியம்னா அதுதான் நம்ம கல்லீரல் பேக் பண்ணி வச்ச கழிவுகளை எல்லாம் அள்ளிக்கிட்ட உடம்ப விட்டு வெளியே போற வாகனம். நல்ல விஷயம் என்னன்னா இதுக்காக நாம எங்கேயும் அலைய வேண்டாம். நம்ம தமிழ் உணவுலயே இது கொட்டி கிடக்கு. வாழைத்தண்டு, எல்லா விதமான கீரைகள், அப்புறம் நம்ம சிறுதானியங்களான கம்பு, கேழ்வரகு, இதுல எல்லாம் நார்ச்சத்து ரொம்ப அதிகம். அதனால இந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் சரியா வேலை செஞ்சா போதும், எந்த கழிவும் உடம்புல தங்கவே தங்காது. அப்போ நாம இவ்ளோ நேரம் பேசினதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உண்மையான டீடாக்ஸுங்கிறது நீங்க கடையில போய் காசு கொடுத்து வாங்குற ஒரு பாட்டிலோ பாக்கெட்டோ கிடையவே கிடையாது. அது நம்ம உடம்பே நமக்காக இலவசமா செய்யற ஒரு அற்புதம், ஒரு சேவை. நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். அதுக்கு கொஞ்சம் வழிவிட்டு அமைதியா இருந்தா போதும். அதனால கடைசியா ஒன்னு சொல்றேன், யோசிச்சு பாருங்க. ஹெல்த்துக்கு உண்மையான ட்ரெண்டு புதுசு புதுசா எதையாவது நம்ம உடம்புக்குள்ள சேர்க்கறதுலே இல்ல. அதுக்கு பதிலா நம்ம உடம்பே செய்ய நினைக்கிற அற்புதங்களை நம்ம அனுமதிக்கிறதுல தான் இருக்கு. கேள்வி இதுதான், இன்னைக்கு உங்க உடலை அது செய்ய வேண்டிய வேலையை செய்ய நீங்க அனுமதிக்க போறீங்க?